வெள்ளித்திரையின் தலைப்புச் செய்திகள். தயாரிப்பாளர் சங்கத்தை கைப்பற்ற விஷால் தீவிர முயற்சி. நயன்தாரா படத்தில் பிரபுதேவா. தனுஷ் படத்திலிருந்து கதாநாயகி திடீர் விலகல். இனி விரிவான செய்திகள். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தேர்தல் ஏப்ரல் 2ஆம் தேதி சென்னையில் நடைபெற உள்ளது. எப்போதும் இல்லாத அளவிற்கு முதல் முறையாக விஷால், கலைப்புலி ஜி சேகரன், KR ராதாகிருஷ்ணன், T சிவா ஆகியோர் தலைமையில் 5 அணிகள் போட்டியில் உள்ளனர். நடிகர் சங்கத்தை கைப்பற்றியது போல தயாரிப்பாளர் சங்கத்தையும் கைப்பற்றும் முயற்சியில் விஷால் தீவிரமாக களமிறங்கியுள்ளார். சென்னையில் உள்ள தயாரிப்பாளர்களிடம் நேரில் வாக்கு சேகரித்து வந்த விஷால் இப்போது வெளியூர்களில் உள்ள தயாரிப்பாளர்களையும் நேரில் சந்தித்து வாக்கு சேகரித்து வருகிறார். அவருடன் நடிகர்கள் பலரும் வாக்கு சேகரித்து வருகின்றனர். இதே போல மற்ற 4 அணிகளும் தீவிரமாக பிரச்சாரத்தில் இறங்கியுள்ளனர். யுவன் சங்கர் ராஜா தயாரிப்பில் சக்ரி டோலட்டி இயக்கத்தில் கொலையுதிர் காலம் படத்தில் கதையின் நாயகியாக நடித்து வருகிறார் நயன்தாரா. இந்த படத்தின் படப்பிடிப்பு வெளிநாட்டில் நடைபெறுகிறது. தமிழ், தெலுங்கு மொழிகளில் உருவாகும் இந்த படம் ஹிந்தியிலும் படமாக உள்ளது. ஹிந்தி மொழியில் கதையின் நாயகியாக தமன்னா நடிக்க, அவருக்கு எதிரான வில்லன் வேடத்தில் நடிக்க இருக்கிறார் பிரபுதேவா. இன்னொரு முக்கிய வேடத்தில் பூமிகா நடிக்க இருக்கிறார். விரைவில் இவர்கள் சம்பந்தப்பட்ட காட்சிகளும் படமாக உள்ளன. இப்போது யங் மங்க் சங் தமிழ் படத்தில் கதாநாயகனாக நடித்து வரும் பிரபுதேவா விரைவில் கொலையுதிர் காலம் படத்தின் ஹிந்தி பதிப்பில் நடிக்க வெளிநாடு செல்ல இருக்கிறார். சௌந்தர்யா இயக்கத்தில் தனுஷ் நடித்து வரும் வேலையில்லா பட்டதாரி 2ஆம் பாகத்தில் 3 கதாநாயகிகள் இடம்பெற்றிருந்தனர். அதில் ஹிந்தி நடிகை கஜோல் நடித்த காட்சிகள் படமாகிவிட்டன. அடுத்து நடிகை அமலா பால், மோனல் கஜர் நடிக்க வேண்டிய காட்சிகள் படமாக இருந்தன. இந்த நிலையில் இந்த படத்திலிருந்து விலகுவதாக மோனல் கஜார் திடீர் என தெரிவித்துள்ளார். குஜராத்தி மொழியில் கதாநாயகிக்கு முக்கியத்துவம் உள்ள 2 பட வாய்ப்புகள் கிடைத்துள்ளதால் அந்த படங்களில் நடிக்க செல்ல வேண்டும் என்றும், அதனால் இந்த படத்திற்கு நாட்கள் ஒதுக்க முடியாத சூழல் உருவானது என்றும் தன் விலகலுக்கான காரணத்தை தெரிவித்திருக்கிறார் மோனல் கஜர். 3 நாட்கள் நடித்த பிறகு திடீர் என்று மோனல் கஜர் விலகுவதாக தெரிவித்துள்ளது படக்குழுவினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. நடிகை ஸ்ரீதேவியின் மூத்த மகள் ஜான்வி ஜாலியாக இருக்க விரும்புபவர். அழகழகான உடைகளில் தன்னை படம் எடுத்து இணைய பக்கங்களில் வெளியிடுவார். திரை விருந்து நிகழ்ச்சிகள், திரை விழாக்கள் போன்றவற்றில் கவர்ச்சியாக உடை அணிந்து சென்று கலந்து கொள்வார். இதனால் சில இயக்குனர்கள் அவரை தங்கள் படங்களில் கதாநாயகியாக நடிக்க வைக்க முயற்சி செய்தனர். ஆரம்பத்தில் மகளை நடிக்க வைப்பதில்லை என்று சொல்லி வந்த நடிகை ஸ்ரீதேவி இப்போது கரண் ஜோஹர் இயக்கும் படத்தில் நடிக்க வைக்க ஒப்புக்கொண்டிருக்கிறார். விரைவில் படப்பிடிப்பு துவங்க இருப்பதால் பார்ட்டிகள், விருது விழாக்கள் போன்ற நிகழ்வுகளுக்கு ஜான்வி செல்லக்கூடாது. படம் முடிந்து வெளியாகும் வரை யார் கண்ணிலும் அவர் படக்கூடாது. முக்கியமாக ஊர் சுற்றக்கூடாது என்று பல நிபந்தனைகளை விதித்திருக்கிறார் கரண் ஜோஹர். பிரம்மாண்டமாக வீடு கட்டி வருகிறார் நடிகர் சூர்யா. இப்போது தனித்தனியாக வசித்து வரும் அவர்கள் குடும்பம் அந்த வீட்டில் ஒன்றாக இணைய போகிறதாம். மெல்ல மெல்ல கஷ்டப்பட்டு வீடு கட்டி முடித்திருக்கிறோம். அதில் அப்பா, அம்மா, கார்த்தி என எங்கள் குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாக இணைந்து வாழ எண்ணிய சந்தோஷமான தருணம் தற்போது அமைந்திருக்கிறது என்று தெரிவித்திருக்கும் நடிகர் சூர்யா, எல்லாம் எனக்கு சினிமா கொடுத்தது என்கிறார். கடந்த 9 ஆண்டுகளாக மனைவி, குழந்தைகளுடன் தனியாக வசித்து வருகிறார் சூர்யா. சத்யஜோதி பிலிம்ஸ் தயாரிப்பில் சிவா இயக்கத்தில் அஜித் நடித்து வரும் விவேகம் படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு இன்று முதல் பல்கேரியா நாட்டில் துவங்கி தொடர்ந்து 1 மாதம் நடைபெறவிருக்கிறது. கோடை விடுமுறையில் வெளியிடும் திட்டத்துடன் துவங்கிய இந்த படத்தின் படப்பிடிப்பு வேலைகள் நீண்டு கொண்டே செல்வதால் இப்போது ஆகஸ்ட் 10ஆம் தேதி படத்தை வெளியிடும் முடிவில் படத்தின் வேலைகளை தீவிரப்படுத்தி இருக்கிறாராம் இயக்குனர் சிவா. படப்பிடிப்பை முதலில் துவங்கிய பல்கேரியா நாட்டில் இறுதிக்கட்ட படப்பிடிப்பையும் நடத்தி வரும் அவர் படப்பிடிப்பு தளத்தில் படத்தொகுப்பு பணிகளையும் மேற்கொண்டிருக்கிறாராம். கதாநாயகன் இல்லாமல் கதாநாயகியை மையமாக வைத்து உருவாகும் படங்களை தேர்வு செய்து நடித்து வருகிறார் நடிகை நயன்தாரா.
அந்த வரிசையில் இப்போது நடிகை அமலா பாலும் இணைந்திருக்கிறார். தனுஷ் தயாரித்த அம்மா கணக்கு படத்தில் கதையின் நாயகியாக நடித்த அமலா பால் இப்போது மைனா படத்தை தயாரித்த நிறுவனம் கதாநாயகியை மையமாக வைத்து தயாரிக்கும் ஒரு படத்தில் கதையின் நாயகியாக நடிக்க இருக்கிறார். தமிழுக்கு என் ஒன்றை அழுத்தவும் படத்தில் இணை இயக்குனராக பணிபுரிந்த வினோத் இந்த படத்தை இயக்குகிறார். ஹிந்தியில் கங்கனா ரனாவத் நடித்த குயின் படத்தின் மலையாள பதிப்பில் நடிக்க ஒப்பந்தமாகி இருக்கும் அமலா பால் அந்த படமும் கதாநாயகிக்கான படமாக உருவாகிறது என்று தெரிவித்திருக்கிறார். முன்னணி கதாநாயகர்களின் ஏராளமான படங்களில் வில்லனாக நடித்த ஆனந்த்ராஜ் நானும் ரவுடிதான் படத்திற்கு பிறகு நகைச்சுவை வேடங்களில் நடித்து வருகிறார். தான் நகைச்சுவை நடிகராக மாறியதற்கு என்ன காரணம் என்பதையும் அவரே தெரிவித்திருக்கிறார். இன்று சினிமாவில் ஒரு வில்லனாக ஆகிவிட்டது, அடுத்த படத்தில் நாய் வில்லனாக ஆகிவிட்டது, அதன் பிறகு பேய்கள் எல்லாம் வில்லன்களாக மாறிவிட்டன. ஆண் பேய்களாக இருந்தாலும் சண்டை போடலாம், பெண் பேய்களாக வருகின்றது. அப்படி இருக்கும் போது நாம் ஏன் வில்லனாக நடிக்க வேண்டும் என்றுதான் நகைச்சுவை நடிகனாக மாறிவிட்டேன் என்கிறார் ஆனந்த்ராஜ். ஆதி நிக்கி கல்ரானி நடித்துள்ள மரகத நாணயம் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய நடிகர் சிவகார்த்திகேயன் ஒரே கல்லூரியில் படித்த எங்கள் ஐவரையும் மரகத நாணயம் படம் இணைத்திருக்கிறது என்று தெரிவித்தார். மரகத நாணயம் படத்தின் இசை வெளியீட்டு விழா என் மனதோடு எப்போதும் ஒன்று இருக்கும். ஏனென்றால் நான், இசையமைப்பாளர் திபு நைனன் தாமஸ், அருண்ராஜா காமராஜ் ஆகிய மூவரும் ஒரே கல்லூரியில் ஒரே வகுப்பறையில் படித்தவர்கள். இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணனும் பாடலாசிரியர் முத்தமிழும் எங்களுக்கு சீனியர்கள். கல்லூரி காலத்திற்கு பிறகு நாங்கள் 5 பேரும் ஒன்றாக சந்திப்பது இந்த மரகத நாணயம் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் தான். இத்தகைய வாய்ப்பை அளித்த தயாரிப்பாளர் டில்லி பாபு சாருக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பேசினார் சிவகார்த்திகேயன். செல்ஃபி எடுக்கிறேன் என்று ரசிகர் ஒருவர் தோளில் கை போட்டதால் அவர் மீது ஆத்திரத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் ஹிந்தி நடிகை வித்யா பாலன். பாலிவுட்டின் மிகச்சிறந்த நடிகைகளில் ஒருவரான வித்யா பாலன் தான் நடித்த பேகம் ஜான் படத்தின் விளம்பர நிகழ்ச்சிக்காக கொல்கத்தா சென்றார். அங்கு விமான நிலையத்தில் ரசிகர் ஒருவர் வித்யா பாலனுடன் செல்ஃபி எடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அதற்கு அவரும் சம்மதம் சொல்ல அந்த ரசிகர் வித்யா பாலன் அருகில் நெருங்கி வந்து அவர் தோள் மீது கை போட்டு செல்ஃபி எடுக்க முயன்றார். தோள் மீது கை போட வேண்டாம் என்று சொல்லியும் கேட்காததால் அந்த ரசிகரிடம் ஆத்திரத்தை காட்டிய வித்யா பாலன், நாங்கள் பிரபலமானவர்கள்தான், ஆனால் பொது சொத்து அல்ல என்று எச்சரித்தார். அதனால் அந்த இடத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அடுத்து வருவது இயக்குனரும் நடிகருமான சித்ரா லட்சுமணன் அவர்கள் வழங்கும் அந்த நாள் ஞாபகம். தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கொரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள். தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கொரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள். தாயில்லாமல் நான் இல்லை. இந்த முறை படப்பிடிப்புக்கு ஜானகியுடைய மாமா வரவில்லை என்றும் அவரது தந்தையான ராஜகோபாலையர் தான் வந்திருக்கிறார் என்பது தெரிந்தவுடனே படப்பிடிப்புக்கு இடையே ஜானகியோடு பேசுவதற்கு எந்த தடையும் இருக்காது என்று மகிழ்ச்சி அடைந்தார் எம்ஜிஆர். ஆனால் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நடைபெற்ற போது படத்தின் வசனங்களை தாண்டி ஒரு வார்த்தை கூட எம்ஜிஆரிடம் பேசவில்லை ஜானகி. அவரது இந்த நடவடிக்கை எம்ஜிஆருக்கு பெரும் புதிராக இருந்தது. மறுநாள் ஜானகியிடமிருந்து எம்ஜிஆருக்கு ஒரு கடிதம் வந்தது. எம்ஜிஆரை பற்றியும் தன்னை பற்றியும் தப்பாக தனது தந்தையிடம் தனது மாமா சொல்லி வைத்திருப்பதாகவும் அதை உண்மை என்று அவர் நம்பிவிடக்கூடாதே என்ற அச்சத்தினால்தான் தான் படப்பிடிப்புக்கு நடுவே எம்ஜிஆரிடம் பேசவில்லை என்றும் விளக்கமாக அந்த கடிதத்தில் எழுதியிருந்தார் ஜானகி. இதற்கிடையிலே ஜானகியுடைய மாமாவிடமிருந்து ஜானகிக்கு ஒரு பதிவு தபால் வந்தது. 10 வருடங்களுக்கு தான் ஜானகியை ஒப்பந்தம் செய்திருப்பதாகவும் அந்த 10 வருடங்களில் தன்னுடைய அனுமதியின்றி எந்த புதிய படத்திலும் ஜானகி நடிக்கக்கூடாது என்றும் மருதநாட்டு இளவரசி படத்தை முடிப்பதற்கான காட்சீட்டுகளை கூட தன்னிடமிருந்து தான் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் பெற வேண்டும் என்றும் அந்த கடிதத்திலே குறிப்பிடப்பட்டிருந்தது. அது மட்டுமின்றி புதிதாக 2 திரைப்படங்களிலே நடிப்பதற்கு ஜானகி ஒப்பந்தம் செய்யப்பட்டிருப்பதாகவும்
அந்த படங்களிலே அவர் நடிக்கவில்லை என்றால் அதற்கான நஷ்டஈட்டை அவர் தர வேண்டி இருக்கும் என்றும் மிரட்டலான வாசகங்களும் அந்த கடிதத்திலே இடம்பெற்றிருந்தன. அதை படித்து பார்த்த உடனே அப்படியே அதிர்ந்து போன எம்ஜிஆர் நேராக ஜானகியிடம் வந்தார். இப்படி ஒரு ஒப்பந்தத்தில் நீ கையெழுத்திட்டு இருக்கிறாயா என்று அவரிடம் கேட்டார். அப்படி எந்த ஒப்பந்தத்திலையும் நான் கையெழுத்து போடலை என்று எம்ஜிஆருக்கு சொன்னார் ஜானகி. மிகப்பெரிய குழப்பத்துடன் அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு தனது வக்கீலை பார்க்க ஓடினார் எம்ஜிஆர். அந்த கடிதத்தை ஒரு முறைக்கு இருமுறை படித்து பார்த்த அந்த வக்கீல் 2 வாரங்களுக்கு முன்னதாகவே ஜானகியுடைய மாமாவிடமிருந்து இப்படி ஒரு கடிதத்தை நான் எதிர்பார்த்தேன், இந்த வழக்கை சென்னையில் தான் நடத்தணும், அதனால் ஒரு நல்ல வழக்கறிஞரை அங்கே ஏற்பாடு செய்து கொண்டு இந்த வழக்கை நடத்துங்கள் என்று எம்ஜிஆருக்கு சொன்னார். மருதநாட்டு இளவரசி படத்தினுடைய படப்பிடிப்பை முடித்து கொண்டு சென்னைக்கு திரும்பிய ஜானகி இந்த முறை மந்தவெளி வீட்டிலே தங்கவில்லை. அதற்கு பதிலாக கே. சுப்பிரமணியம் அவருடைய மனைவியான எஸ்.டி. சுப்புலட்சுமி அவருடைய வீட்டிலே தங்கினார். கே. சுப்பிரமணியம், எஸ்.டி. சுப்புலட்சுமி ஆகிய இருவருமே ஜானகியை எப்போதும் ஒரு நடிகையாக பாவித்ததே இல்லை, சொந்த மகளாகவே பாவித்தனர். கே. சுப்பிரமணியம் அவரிடம் தனது பிரச்சனையை பற்றி விரிவாக எடுத்து சொன்னார் ஜானகி. அவர் சொன்னதை அமைதியாக கேட்ட பின்னர், இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் நீ ராமச்சந்திரனை சந்தித்து பேசக்கூடாது, அதற்கு பிறகு சட்டப்படி அவரை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று கூறிய அவர் அத்தோடு நிற்கவில்லை. இந்த வழக்கை நீ தொடர்ந்தால் நிச்சயமாக அவனுடைய மாமாவுக்கு சிறை தண்டனை கிடைக்கும், அதற்கு பிறகு அவர் உங்கள்கிட்ட வந்து அழுது நீ இந்த வழக்கை வாபஸ் வாங்கிட்டேன்னா அதுக்கப்புறம் எல்லாமே தலையிடாக போயிடும். இந்த ஒப்பந்தத்தை கையில் வைத்து கொண்டு மீண்டும் உனது மாமா உன்னை மிரட்டத் தொடங்குவது மட்டுமின்றி இந்த வழக்கிலே யார் யாரெல்லாம் உனக்கு உதவி செய்தார்களோ அவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக சட்ட ரீதியாக பல பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார். அதனால் நீ தைரியமாக கடைசி வரைக்கும் நிற்பேன்னா இந்த வழக்கை தொடரலாம் என்று ஜானகியிடம் சொன்னார் கே. சுப்பிரமணியம். கே. சுப்பிரமணியம் சொன்னதை ஜானகி ஏற்றுக்கொண்டவுடன் அவருக்காக வாதாட ஒரு பெரிய வக்கீல் ஒருவரை ஏற்பாடு செய்து தந்தார் கே. சுப்பிரமணியம். அந்த வக்கீலை சந்திப்பதற்காக ஜானகியும் அவர் தந்தையான ராஜகோபால் ஐயரும் சென்றார்கள். குடும்பத்தை சேர்த்து வைக்கிறது தான் என்னுடைய வேலை, பிரித்து வைக்கிறது என்னுடைய வேலை இல்லை. முதல்ல நான் ஜானகியுடைய மாமாவை சந்தித்து பேசுகிறேன், அவர் எதற்குமே ஒத்து வராவிட்டால் இந்த வழக்கை தொடர்றதை பற்றி நாம் யோசிக்கலாம் என்று சொன்ன அந்த வக்கீல் ஜானகியுடைய மாமாவை வரவழைத்து பேசினார். அவரிடம் ஜானகியின் மாமா என்ன சொன்னார், அதைத் தொடர்ந்து அந்த வக்கீல் அந்த வழக்கை பற்றி என்ன முடிவெடுத்தார் என்பதை நாளை வெளித்திரையிலே பார்ப்போம். அடுத்து வருவது ஒரு வரி செய்திகள். வேலையில்லா பட்டதாரி 2ஆம் பாகம் படத்தில் தனுஷின் தொழில் போட்டியாளராக நடித்திருக்கிறாராம் ஹிந்தி நடிகை கஜோல். கடுகு படத்தை தொடர்ந்து தரமான படங்களை வாங்கி வெளியிட முடிவு செய்திருக்கிறாராம் நடிகர் சூர்யா. படங்களின் விமர்சனங்களை எப்போதும் படிப்பதில்லையாம் இயக்குனர் கௌதம் மேனன். தடையற தாக்க மகள் திருமேனி இயக்க இருக்கும் ஒரு புதிய படத்தில் நடிக்க இருக்கிறார் அருண் விஜய். மாயாவி படத்திற்கு பிறகு மகளிர் மட்டும் படத்தில் தன் சொந்த குரலில் டப்பிங் பேசியிருக்கிறார் நடிகை ஜோதிகா. பிரபுதேவா நடிக்கும் யங் மங் சங் படத்தின் படப்பிடிப்பு தற்போது கும்பகோணம் பகுதியில் நடைபெற்று வருகிறது. மன்னவன் வந்தானடி படத்தில் சந்தானம் அறிமுகமாகும் பாடலுக்கு இசையமைத்து முடித்து விட்டாராம் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா. சமீபத்தில் வெளிநாடு சென்ற ஐஸ்வர்யா தனுஷ் அங்கு பாலிவுட் நடிகை பிரியங்கா சோப்ராவை சந்தித்து பேசியிருக்கிறார். பாகுபலி 2ஆம் பாகத்தின் சென்னை மற்றும் செங்கல்பட்டு ஏரியா விநியோக உரிமையை ஸ்ரீ தேனாண்டால் பிலிம்ஸ் நிறுவனம் வாங்கியுள்ளது. அடுத்து வருவது ரகசியம். புதுசா தன்னை தேடி வர பட வாய்ப்புகளை ஒத்துக்கிறதுக்கு 1.5 கோடி சம்பளம் கேட்கிறாங்களாம் அந்த லண்டன் நடிகை. வண்டி நல்லா போயிட்டு இருக்கும் போது எதுக்கு தேவையில்லாத பிரச்சனைன்னு வெளிநாட்டு இலங்கை பெண்ணோட கதையில நடிக்க மறுத்துட்டாராம் அந்த நம்பர் நடிகை. காதலர் பற்றி வர செய்திக்கெல்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து பதிலளிக்க வேண்டாம்னு மகளுக்கு அறிவுரை சொல்லியிருக்காராம் அந்த வேர்ல்ட் நடிகர். அடுத்து வருவது மறக்க முடியுமா. பால் நல்ல நேரத்துல வந்து என் வயிற்றுல பாலை வாத்த நான் திறந்து விடுறேன். தேங்க்ஸ். விடியும் வரை காத்துரு. அம்மா பால். இது வந்துட்டேன். குட் மார்னிங். இல்ல
இல்லை நேற்று சாயங்காலம் உங்கள் அப்பா உன்னை அடிச்சு கூட்டு போனாரா? அதுலேருந்து என்னாச்சு ஏதாச்சும் பயந்துட்டு ராத்திரி போகிறோம். நான் தூங்கவே இல்லை. அதுக்காக தான் காலைல ஓடி வந்தேன். என்னாச்சு? அது கேட்கறதுக்கு இதுவா நேரம்? அப்பா வந்துருவாரு. அப்பா வரத்துக்குள்ளே சொல்லு. காயா பழமா? அதெல்லாம் என்னால் விளக்கமா சொல்ல முடியாது. விளக்கமா சொல்லாட்டியும் சுருக்கமாக சொல்ல. சுருக்கமா சொல்லணும்னா கல்யாணத்துக்கு ஒரு நல்ல நாள் பாருங்க. கல்யாணத்துக்கு நாள் பார்க்கவா? உங்ககிட்ட ஒரு ஒயிட் ட்ரெஸ் இருக்கா? இல்ல என்கிட்ட ஒரு ஒயிட் ட்ரெஸ் இருக்கு. இந்த மாதிரி ஹாப்பியான சிச்சுவேஷன்ல 2 பேரும் ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஸ்லோ மோஷன்ல பறந்துகிட்டே பாடினா நல்லா இருக்கும். பாடலாமா? விளையாடுற நேரமா இது, போங்க. அப்புறம் நம்ம கல்யாணத்துக்கு தேதியெல்லாம் குறிச்சுக்கிட்டு ஒரு 3 நாள் கழிச்சு ஒன்று வந்து மீட் பண்றேன். 3 நாளா? அது என்ன இந்த 3 நாள்? அது வந்து இந்த இது. அது சரி, விடிய காலையில அசிங்கமா கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டுட்டு பைத்தியக்கார மாதிரி. பைத்தியக்கார மாதிரியா? ஜேம்ஸ் பாண்ட் மாதிரின்னு சொல்லுவேன் நினைச்சேன். அதெல்லாம் கேட்கறதுக்கு இதுவா நேரம்? உங்க அப்பா வந்துருவாரு. வந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. அதெல்லாம் என்னால விளக்கமா சொல்ல முடியாது. விளக்கமா சொல்லனாலும் சுருக்கமா சொல்லல. சுருக்கமா சொல்லணும்னா எனக்கு மெட்ராஸ் ஐயே கண்ணாடியை கழட்டினா மற்றவங்களுக்கு எல்லாம் ஒட்டிக்கும். மத்தவங்களும் நானும் ஒண்ணா? கழட்டுங்க. இப்படி என்ன அடம் பிடிச்சு நீ கண்ணாடியை கழட்ட சொன்னீங்கன்னா அப்புறம் இன்னொரு 3 நாள் நீ அவசப்பட வேண்டியதா போயிடும் கண்ணு வலியில. பரவாயில்ல. குட் மார்னிங். லவ்வா? லவ்வா? முளைச்சு 3 இலை இன்னும் முளைக்கவே இல்லை, அதுக்குள்ள இந்த பேச்சு பேசுறானே. எதுக்கு நீ மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க? இத பாருக்கண்ணா, என் செல்லம்மா, என் ராஜாவா. நீ எத்தனை விளையாட்டு விளையாடுற? அதே மாதிரிதான் நாங்க அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுறோம். இது நீ யார்கிட்டயும் சொல்லனா, நீ டியூஷனுக்கு வரலனாலும் நான் உன்னை அடிக்கவே மாட்டேன். ஐயோ, என் கண் எரியுதே. காத்தால 5 மணிக்கு 1க்கு போயிட்டு வந்து கண் எரியுதுன்னு சொன்னேன். எங்க போனேன், யார பார்த்தேன், யார்கிட்ட இருந்து மெட்ராஸை ஒட்டிட்டு வந்த? சொல்லுடா. உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒட்டிட்டு நான் படுறது பத்தாதுன்னு அப்பப்பா அக்ராஹரத்துல உள்ளவா எல்லாருக்கும் ஒட்டிட்டு அவஸ்தைப்பட்டு இருக்கா. சொல்லுடா, யார்கிட்ட இருந்து மெட்ராஸை ஒட்டிட்டு வந்த? அடுத்து வருவது பயோடேட்டா. இன்றைய பயோடேட்டா நிகழ்ச்சியில் இடம்பெறும் கலைஞர் நடிகர் ராஜ்கிரண். பெயர் ராஜ்கிரண். இயற்பெயர் முகைதீன் அப்துல் காதர். பிறந்த நாள் 26/8/1954. பிறந்த இடம் கீழக்கரை, ராமநாதபுரம். நடிகராக அறிமுகம் என்ன பெத்த ராசா, இயக்குனர் சிராஜ். கதாநாயகனாக அறிமுகம் என் ராசாவின் மனசுல, இயக்குனர் கஸ்தூரி ராஜா. நடித்த படங்கள் 28, கதை எழுதிய படங்கள் 3, தயாரித்த படங்கள் 5, இயக்கிய படங்கள் அரண்மனை கிளி, எல்லாமே என் ராசாதான். விருதுகள் தமிழக அரசின் சிறந்த துணை நடிகருக்கான விருதுகள் 3. மனைவி பத்மஜோதி, மகன் நயினார் முகமது, மகள் ஜீனத் பிரியா. அடுத்து வருவது சொன்னார்கள். தேர்தல்லாம் என்னன்னே தெரியாது. நான் போட்டியே போட்டது கிடையாது. வாழ்க்கையில் வந்து என்றைக்குமே ரேங்க் எடுத்ததே கிடையாது. நான் 12th எழுதிக்கிட்டே இருக்கும்போது 10 நிமிஷத்தில் வெளியே நடந்து போயிட்டேன். நான் போர் அடிக்குதுன்னு. ஏன்னா எழுதும் போது யாரோ ஒருத்தர் மார்க் போகிறாங்க, யாரோ ஒருத்தர் எங்கள் அப்பா சொல்கிறாரு, நீ ஒரு பெரிய ஆளாயிடுவேன் நீ 12th எழுதுனா. நான் ஆகவே மாட்டேன். ஆக்சுவலாக நான் 12th ஃபெயில் ஆனது தான் நான் வந்து டைரக்டர் ஆனேன். அதில் வெற்றிகள் மேல் நம்பிக்கையே இல்லை. வெற்றிகள் மேல் நம்பிக்கையே இல்லை. தோல்வியே மனிதனை வந்து உயர்வுக்கு கொண்டு வரணும் நான் ரொம்ப நம்பினேன். என்னுடைய 10 படங்களில் 8 படங்களில் 9 படங்களில் நிச்சயமாக ஒரு 6 படங்கள் தோல்வியாக இருக்கும், 2 படங்கள் பெரிய வெற்றியாக இருக்கும். பட் அது அல்ல ஒரு கலைஞனுக்கு. இன்றைக்கி நான் வெற்றி பெறணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா விஷால் என் கூட இருக்கிறதுனால. இது வந்து இந்த மேடையை எங்கள் பிரச்சார மேடையும் நான் தைரியமாக உபயோகித்துக் கொள்கிறேன். இந்த மேடை ஒரு ப்ரொடியூசர், எனக்கு தெரியும் எங்கள் ப்ரொடியூசர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு படம் பண்ணி வந்திருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு எங்களுக்கு தெரியும். நானும் 2 படங்களை எடுத்த ஒரு தயாரிப்பாளர். நாங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் நடிகர்கள், இயக்குனர்கள், ப்ரொடியூசர்கள் எல்லாம் சேர்ந்து நிற்கிறோம். நாங்களும் ஒரு ப்ரொடியூசர். எங்கள் டீமை பார்த்து 2 குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. அதை நான் பதிவு பண்ண போகிறேன். பத்திரிகையாளர் எங்களுக்காக வெளியே போய் சொல்லணும். இது வந்து தமிழ் சினிமாவுக்கு மட்டும்தான் நாங்கள் பேசுகிறோம். இது வந்து சினிமா அல்லாதவர்களுக்கு வெளியே வந்து ஒரு லே ஆடியன்ஸுக்கு பேசலை. ஏன்னா பிரச்சாரமாக தெரியும். வந்து தனி மனித விமர்சனம் பற்றி பேசும்போது நிறையா பேசினாங்க. எங்கள் அணியில் தனி மனித விமர்சனம் நாங்கள் பேசலை. ஆனால் ரொம்ப கொடுமையான இது வந்து நேற்று வந்து என்னுடைய தம்பி
நான் வந்து ஒரு படம் ஒர்க் பண்ணுறதுக்காக நான் விஷாலை பற்றி பேசலை. நான் இது வரைக்கும் எந்த ஒரு பெரிய நடிகனோட நான் ஒர்க் பண்ணதே கிடையாது. 8 வருட காலங்களாக நான் விஷால்கிட்ட ஒர்க் பண்ண சொல்லி கடைசியில் வந்து ஆனால் நீங்கள் என் கூட ஒர்க் பண்ணணும்னா சொல்லி நாங்கள் 2 பேரும் முடிவு பண்ணி ஒர்க் பண்ணோம். இந்த 6 மாத காலம் இந்த மனிதனோடு என்னுடைய தம்பியோடு அந்த 6 மாத காலம் அவனோடு அப்படி பக்கத்திலே இருந்து பார்த்தேன். அவன் நல்லது மட்டுமே செய்யணும்னு நினைக்கிறான். இந்த தமிழ் சினிமாவுக்கு நல்லது மட்டுமே செய்யணும்னு நினைக்கிறான். 24 மணி நேரம் ஃபோனில் யாராவது ஒருத்தவங்க வந்து ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அதை கொடுத்துக்கிட்டே இருக்கான். ஆக்சுவலி சின்சியர் ஹியூமன் பீயிங் ஆக்சுவலி. அதனால தான் நான் கூட இருக்கேன், வேறு யாருமே உரிமை இல்லை. இந்த தேர்தலில் நான் வின் பண்ணிவிட்டு நான் ஆக்சுவலாக விஷால்கிட்ட கேட்க போகிறேன், நான் வெளியே போயிடுறேன். சும்மா ஒரு உட்காந்து கூட ஒர்க் பண்ணிட்டு கூட நான் போயிடுறேன். எனக்கு தேவையே கிடையாது. எனக்கு ஓட்டுகளே தேவை. எல்லா ஓட்டுகளையும் இந்த மனிதனுக்கு கொடுங்க. ஆக்சுவலி எல்லா ஓட்டும் இந்த அணிக்கு கொடுங்க. நேற்று ரொம்ப கேட்கும்போது வந்து ஒரு வார்த்தை கேட்டேன், வந்து உடம்பு முழுதும் விஷத்தை வைத்து கொண்டு இருக்கிறான் விஷால். ஏன்னா வீணு போட்டால் உடனே பக்கத்தில் ஒரு நம்ம எப்பயுமே எதுக்கு உடனே பேசுவோமே, ஆனால் விஷம் வைத்திருக்கிறான்னு இந்த மனிதனை பற்றி சொல்கிறாங்க, இந்த குழந்தையை பற்றி சொல்கிறாங்க. இத்துடன் ராஜ் டிவியின் வெள்ளித்திரை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. திங்கள் முதல் சனிக்கிழமை வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு வெள்ளித்திரை நிகழ்ச்சியை காணலாம். நன்றி, வணக்கம்.